பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மத்தியான வேளையில் நாம் யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக நாம் கூடியிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் திருவுடல் திரு ரத்தவின் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தின் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். கார்பஸ் கிறிஸ்டி என்று சொல்லி நாம இந்த விழாவை கொண்டாடுகிறோம். எப்படி பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு மனிதனையும் சுத்தப்படுத்த அவர்கள் ஒவ்வொரு விதமான பலிகளை ஒப்பு கொடுத்து அதனின் ரத்தத்தை ஒவ்வொரு மனிதன் மேல தெளித்து அது அவர்களுடைய பாவத்தை சுத்திகரிக்கும் என்று நாம் பார்த்தோம். அதே போல நமக்காக இயேசு இந்த உலகத்துக்கு தன் ஜீவனை கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தின் நிமித்தம் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க அவர் சிந்தி இருக்கின்றார். ஆகையால் அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரத்தமும் அவருடைய சதையும் கொண்டாடுகிற நாளாய் இருப்பது இந்த நாள். ஆகையால் எப்படி இயேசுவின் ரத்தம் பல விதமான ஒவ்வொரு பாவிகளுக்கும் நோயாளிகளுக்கும் அது சுகத்தை கொடுக்குமோ, அதே போல நாம ஜெபிக்கலாம். இயேசுவே, உம்முடைய ரத்தம் ஒன்றுதான் என்னை பாதுகாக்கணும். இயேசுவே, உம்முடைய ரத்தம் ஒன்றுதான் என்னை தீமையிலிருந்து விடுதலை ஆக்கணும் என்று சொல்லி நாம் இப்பொழுதே தொடக்கத்திலே ஒப்பு கொடுத்து நாம் முழுமையாக ஜெபிப்போமாக. அன்பின் உன்னதமானவரே, இந்த உன்னதமான கால வேலைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆவியானவரே, நீர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று நாம் வாசிக்கிறது போல எங்க இருவர் மூவர் நாமத்தில் கூடி செவிப்பார்களோ அந்த இடத்தில் நீர் இருந்த கிரைகளை செய்யும்படிக்காக நாம் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே, படைத்தவரே, உன்னதமானவரே, உலகத்தையே ஆள்கின்றவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, யாரெல்லாம் தன்னையை ஒப்பு கொடுத்து இயேசுவே உம்முடைய திரு ரத்தத்தால எங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்குங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்களோ இயேசுவே, அவர்கள் மேல் ஒவ்வொருத்தர் மேல உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நீர் ஊற்றுவீராக்க. ஆண்டவரே, எத்தீங்கும் அணுகாதபடிக்கு எந்த தீமையும் எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான பொல்லாப்பு நேராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ஆட்டு குட்டியின் ரத்தத்தால நீங்க தவித்து எடுக்கும்படிக்காக நாங்க செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு வாசிக்கிற வாசகங்கள் ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பமும் அப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்க அர்ப்பணிக்கிறோம். அப்பா இதை காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிய வாழ்வை நீர் கொடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தொடர்ந்து எங்களோடு இருந்து வழி நடத்தும். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை தீண்டாது. ஆமென். யாருடைய இரத்த கோட்டைக்குள் நாம் நுழைய வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள நாம் நுழைந்தால்தான் நாம் ஒவ்வொரு தீவிலிருந்தும் பாதுகாப்பாய் இருக்க முடியும். ஆகையால் கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். அப்பாவை நாம் துதிப்போமாக. Corte con le
தீங்கும் அணுகாதுங்க. Yes, அப்பாவுடைய Jesus. ரத்தம் அவ்வளோ வெளியேற பெற்ற ரத்தம், அது ஆழமும் பரிசுத்தமான ரத்தம். ஆமென். அப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ரத்தம் நமக்காக அவர் சிந்தி இன்றைக்கு நம்மை கழுவி மீட்டெடுத்து விலை கொடுத்து அவர் வாங்கி இருக்கின்றார். ஆகையால் அவரை நோக்கி பார்த்து நம் கண்களை மூடி மன்றாடுவோமாக. நம் நாட்டுல இன்றைக்கு எவ்வளோ பேர்கள் கொள்ளை நோயால பாதிக்கப்பட்டு மரணத்துக்குள்ளாய் இருக்கிறார்கள். கொள்ளாத இந்த புதிய நோய் பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ் என்று சொல்லி வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு கூட அதற்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் நம் இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். ஆகையால் நம் கண்களை மூடி நாம் செபிப்போமாக. Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time, Lord. We praise you and we glorify your holy name, Lord Jesus. We come under your mighty presence, Lord Father. We place into your hands each and every one of us who are gathered in your name, Lord Jesus. We place into your hands all who are seeking for your help, Lord Jesus. We place into your hands all the broken-hearted, Lord Jesus. Bless them and you guide them and you protect them, Lord Jesus. We pray especially for the whole world, Lord Jesus. You bless each and every country and each and every president of the country, Lord Jesus. You give them the good knowledge to rule over the country with your presence, Lord Master. We especially pray for the virus, Lord Jesus, which is creating a lot of fear in minds and hearts, Lord Father. Yes, We Father. pray for each and every one of them who are being attacked by this virus, Lord Father. Yes, Jesus. We pray for each and every one who are being attacked by the black fungus, yellow fungus, Lord Jesus. Amen. Bless all of them, Lord. Yes, Lord. You bring them back to normal stage with your precious blood, Lord Jesus. Yes, Lord. You paid us all with your high price, Lord Jesus. Yes, You Jesus. paid us with your blood, Lord Jesus. Amen. You bought us from the devil, Lord Father. Yes, Father. Let us not go back into the ditch, Lord Jesus. Yes, We Father. must all be prayerful, Lord Jesus. Amen. Bring us back, Lord Father. You pour out your precious blood into each and every one of them, Lord Father. We especially pray for all the doctors, health workers, nurses, Lord Jesus. Amen. Bless them, Lord Father. Cover them with your precious blood, Lord Jesus. Amen. We pray for all the health workers, Lord Jesus. Amen. Especially in India, Lord. We pray for all the teachers, all the social workers, Lord Jesus. Yes, Father. All the people who are working under your presence, Lord Father. Give them all good knowledge, Lord Jesus. Yes, We Lord. pray for all the social workers, Lord Jesus. Amen. We pray for our country, Lord Father. Bless Amen. our dear country, India, Lord Jesus. Amen. As India stands in need of your help, Lord Jesus. Yes, Pour out Father. your precious blood, Lord Father. We Amen. also place into your hand Israel, Palestine, Lord Jesus. Amen. Bless all these countries, Lord Father, Amen. as it belongs to you alone, Lord Jesus. Amen. Let it not be taken away from you, Lord Father. Yes, You Father. guide and you protect it, Lord Jesus. Send in Amen. your angels and messengers, Lord Father. Amen. We guide into your hands all the people, evangelists, priests, Lord Jesus. Yes, We Father. place into your hands all the preachers, all the workers, Lord Jesus. Amen. We pray for them, Lord Father. Bless them under your presence, Lord Jesus. Yes, Help Father. them to work for you more and more, Lord Jesus. Amen. We place into your hands all the Christian people, Lord Jesus. Yes, Help us to Jesus. grow more strong in your faith, Lord Jesus. And we Amen. must all work as warriors for you, Lord Jesus. Yes, I Jesus. ask this prayer in the name of Jesus. Amen. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம் இயேசுவின் ரத்தம் ஒன்றுதான், அது குறையில்லாத ரத்தம், அது எந்த விதமான கரையில்லாத ரத்தம். ஆமென். அப்படிப்பட்ட இயேசுவின் ரத்தம் நம் மேல ஊற்றப்படும் போது அவர் பிரதான ஆசாரியாராய் இருந்து நம்ம மனசாட்சியெல்லாம் சுத்திகரித்து நம் பாவத்தை எல்லாம் கழுவி அவருக்குரிய மக்களாக இணையாக அவர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கின்றார். Yes, Lord. ஆகையால் இப்பொழுது நம் யாரும் கரங்களை தட்டி இயேசு ரத்தமே, ரத்தமே, அது ரத்தமே, இயேசுவின் ரத்தம் ஒன்றுதான் நம் பாவங்கள் எல்லாம் கழுவி நம்மை புதுதாய் மாற்றக்கூடிய இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி பாடலை நாம் பாடுவோமாக. Thank you, Jesus. Amen. Yes, mighty Father. இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, குற்றமில்லா
பெறக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் அது இயேசுவின் ரத்தம் ஒன்றுதான். நம்மளுடைய மன வேதனை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஒன்றுதான். இன்று உள்ளத்தில் வேதனையோடு நெருக்கடியோடு பல விதமான சஞ்சலத்தோடு நீங்க இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, உம்முடைய ரத்தத்தை நீர் எனக்காக சிந்தினீங்களே, இதோ அந்த ரத்தம் என் இதயத்துக்குள் நீர் ஊற்றுவீராக. என் மன வேதனையை நீர் நீக்கி போடுமாப்பா, என் மன கலக்கத்தை நீர் நீக்கி போடுமாப்பா. உங்களுடைய இறைவாக்கை கேட்கும் போது நீர் உம்முடைய சதையாக என் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே, என் உள்ளத்தை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம் கண்களை மூடி செபிப்போமாக. Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. இசப்பா, விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவாதி தேவனையும் போற்றுகிறோம் அப்பா. ஈசாக்கின் தேவனையும் போற்றுகிறோம், யாக்கோபின் தேவனையும் போற்றுகிறோம் தகப்பனே. என்று முதல் நானும் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவாதி தேவன் இந்த நேரத்துல இசப்பா, இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா அனைவரும் உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உடைய ரத்தத்தால கழுவி எடுங்க இசப்பா, உடைய ரத்தத்தால ஒவ்வொரு சுகமாக்கும் ஆண்டவரே. இசப்பா, உடைய ரத்தத்தால தகப்பனே எல்லா பாவங்களை போக்கி தகப்பனே உமக்கு தூய்மையான பிள்ளைங்களாக மாற்றுவீராக தகப்பனே. யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ தகப்பனே, அனைவரும் உடைய ரத்தத்தால தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. Pour out your blood, Lord. Pour out your blood right away, Lord Jesus. Take out all these sins, Lord Jesus. Take out all these Satan's desire, what and all is there in the human body, Lord. Lord Jesus, you bless them with your holy guide, Lord. Let your fire pour upon them, Lord Jesus. எசப்பா, எந்த துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் தகப்பனே பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் எசப்பா, எவ்வளவு பினான்சியல் ப்ராப்ளம் அவங்க வாழ்க்கையில இருந்தாலும் தகப்பனே, இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே எல்லாத்துல இருந்து விடுதலை இந்த நேரத்துல நீங்க தருவீராக. உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் தகப்பனே. எசப்பா, குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் தகப்பனே இந்த நேரத்துல என் இயேசுவின் ரத்தத்தாலே எல்லா அந்தகார சக்திகள், தீய சக்திகள், பொல்லாத ஆவிகள், இச்சைகள், கண்ணுகள் இந்த நேரத்துல விலகி போகட்டும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தாலே எல்லாமே சுத்தம் அடியட்டும் தகப்பனே. Purify them, Lord. Cleanse them by your pure blood, Lord Jesus. Cleanse them, Lord. ஓச்ச தாலில இந்த உள்ளம் கால் வரை தகப்பனே உடைய ரத்தத்தால ஒவ்வொரு நீங்க கழுவி எடுங்க இயேசுப்பா. உடைய ரத்தத்தால எங்களை நீங்க திரும்ப தகப்பனே உம்முடைய பிள்ளைங்களாக எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக தகப்பனே. இயேசுப்பா, உம்முடைய வாக்கு கேட்கறதுக்காக ஒவ்வொருத்தரையும் காத்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. இயேசுப்பா, நாங்க எங்களுக்குள்ள உணவு உண்ணுவதோடு தகப்பனே உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள உண்ணணும் இயேசுப்பா. உங்களுடைய வார்த்தை ஒவ்வொருத்தருக்குள்ள பயந்து போகட்டும் தகப்பனே. Lord Jesus, you bless them with your holy guide, Lord Jesus. You touch them by your words, Lord. Whoever is gonna listen to the word of God, Lord Jesus, let your word of God touch deep inside the heart of Lord Jesus and penetrate to all the mankind, Lord. We want to bear a good fruit, Lord Jesus. Let all the people, Lord, who are gonna listen to the word of God, Lord Jesus, let they bear a good fruit, Lord Jesus, and be fruitful for you, Lord Jesus. You bless the messenger, Lord. You bless him with your holy guide, Lord. It is you who's gonna come and speak, Lord Jesus. It is you who's gonna come and give the word of God today, Lord. Let your holy guide, let your holy words touch everybody and fill them with your holy strength, Lord Jesus. Everything we surrender into your mighty hands, Lord. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவராக இயேசுவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அன்பானவர்களே, நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. ஆனால் ஆண்டவருடைய இறைவாக்கை கேட்கும் போது நாம் யாவரும் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு இதயத்தோடு ஆண்டவருடைய இறைவாக்கை நாம் கேட்கும் போது அவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அவர் வல்லவராய் இருக்க அவர் கிருபை உள்ளவராய் இருக்கின்றார். ஆகையால் இப்பொழுது நாம் இறைவாக்கை கேட்போமா.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகங்களை 1 மணி நேர தியானம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று ஆண்டவரின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நண்பர்கள் மக்களே, இன்று ஆண்டவரின் திருவுடலும் திருரத்தமும் இல்லை என்றால் நாம் இந்த பூலோகத்திலே சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. ஆகவே இன்றைக்கு வாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றன? இன்றைய வாசகங்களை நாம மிக தெளிவாக கற்று அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் பாருங்க. முதல் வாசகம் எதை உரைக்கின்றது என்று பார்க்கும்போது விடுதலை பயண நூல் எக்ஸோடஸ் சாப்டர் 24 verses 3 to 8. விடுதலை பயணம் அதிகாரம் 24 3 முதல் 8 முடிய வாக்குகள் இன்றைக்கு நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. என்ன பாருங்க, அந்நாளில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்களிடத்தில் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அவர் சொன்னார். என்ன வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அவர் சொன்னார் என்று பார்க்கும்போது என்ன சொன்னார் பாருங்க. ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடை அளித்தனர். அதற்கு மக்கள் என்ன சொன்னாங்க பாருங்க, ஆண்டவர் சொன்னது எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் நிச்சயமாக கடைபிடிப்போம். இது நம்ம வாழ்க்கையில மிக அவசியம். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குகளை கேட்கிறதிலே கவனமாக நாம் இருக்க வேண்டும். கேட்கிறதிலே கவனம் இருக்கணும். என்ன கவனம் பாருங்க, என்ன சொன்னார் அவர்களுக்கு என்று பார்க்கும்போது, மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் எழுதி வைத்தார். ஆகவேதான் இன்றைக்கு இந்த விடுதலை பயண நூலை நாம் படிக்கின்றோம். மோசே தொடக்க நூலிலிருந்து 5 நூல்களை எழுதியிருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே, அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜெனிசிஸ், the 5 books, 5 புத்தகங்கள் மோசேயினால் எழுதப்பட்டது. அவைகளுக்கு சட்ட நூல் என்றும் பெயரிடப்பட்டிருக்கின்றன. முதல் 5 புத்தகங்கள், the first 5 books in the Old Testament written by Moses. இத பாருங்க, ரொம்ப அழகா சொல்றார் இன்றைக்கு வாசகத்துல. ஆண்டவர் சொன்ன அனைத்தையும் அவர் எழுதி வைத்தார். எழுதி வைத்து என்ன செய்தாங்க? காலமே எழுந்து அவர்கள் மலை அடிவாரத்தில் பலிபீடத்தை கட்டும்படி பயணித்தார்கள். கடவுளுக்கென்று பலிபீடம் கட்டவினார்கள். கட்டும்போது பாருங்க எப்படி கட்டினார்கள் என்று வாசகம் சொல்லுகிறது. என்ன பாருங்க, இஸ்ரேலின் 12 குளங்களாக 12 தூண்களை எழுப்பினார்கள். அந்த பலிபீடம் கட்டப்பட்டது 12 தூண்கள். அந்த 12 குளங்கள் யார்? அதான் யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகள். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு கடவுள் ஆசீர் கொடுத்தார். என்ன ஆசீர் கொடுத்தார்? என்ன கூடுமானால் நட்சத்திரங்கள் எண்ணிப்பார், என்ன கூடுமானால் கடலில் இருக்கின்ற மணல் எடுத்து எண்ணிப்பார். இவ்வாறு உன்னுடைய சந்நிதி பெருகும் என்று சொன்னார். இந்த வாக்கு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆனால் வாக்கை நம்பினார். வாக்கை நம்பின அவருக்கு முதிர் வயதில ஈசாக்கு என்ற குழந்தையை கடவுள் கொடுத்தார். அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், ஏசா, யாக்கோபு. இந்த ஏசா யாக்கோபு யாருடைய பிள்ளைகள்? ஈசாக்குடைய பிள்ளைகள். இந்த ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைத்தது. காரணம் என்ன? ஏசா வழிபடுகிற அந்த வழிபாட்டை மீறினார் என்றால் முக்கியத்துவம் அளிப்பதை விட்டுவிட்டு நண்பர்களோடு சேர்ந்து நண்பர்கள் செய்கிற அந்த வழிபாட்டில, பிற இனத்தார் செய்கிற அந்த வழிபாட்டிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தான். அந்த நண்பர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தான். அந்த நண்பர்களுக்கு முக்கியத்துவம் அளித்ததினால் அவங்க என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் இவன் சேர்ந்து செய்வான். இன்னைக்கு கூட நாம் பார்க்கிறோம், எந்த திருவிழா வரட்டும்,
எல்லாத்தையும் கலந்து எல்லாத்தையும் கலப்படமா செய்யற நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏசா இதை போலதான் நீங்க வாழ்ந்தான். நடந்தது என்ன? கடவுள் அவனை விளக்கினார். யாக்கோவை அவர் தேர்ந்து கொண்டார். புத்திரத்தின் முதல் பாக்கியத்தை அவன் இழந்தான். அந்த முதல் புத்திர பாக்கியத்தை யாக்கோவுக்கு கொடுத்தார். யாக்கோவை ஆசீர்வதித்தார். 12 பிள்ளைகள் பிறந்தன. அந்த 12 பிள்ளைகளில் வரிசைதான் இந்த 12 தூண்கள். அந்த 12 பிள்ளைகளில் 3ஆம் பிள்ளை யூதா. யூதா வம்சத்தில் வந்தவர் தாவீது. தாவீது வம்சத்தில் வந்தவர் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் வம்சத்தில் வந்தவர் நாம் எல்லாரும். எவ்வாறு ஒரு தொடர் இருக்குது பாருங்க. இது உலக அளவில எவராலும் மாற்ற இயலாது, எவராலும் அழிக்க இயலாது. இது உண்மையின் சான்றுகள். ஆக யாக்கோபு மோசஸ் பலிபீடத்தை கட்டும்போது 12 தூண்களை நிறுத்தி கட்டினார். அன்றைய வழிபாடு பாருங்க, மாட்டை வெட்டி இரத்தங்களை செலுத்தினார்கள். மீதி இரத்தத்தை அங்கிருந்த ஜனங்கள் மேல் செலுத்தினார்கள். செலுத்தும் போது என்ன ஆனது பாருங்க, மாடுகளை நல்லொரு பலிகளாகவும் ஆண்டவரின் பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பகுதியை எடுத்து கலங்களை விட்டு அங்க வைத்தார். மற்றொரு பகுதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் தங்கள் வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ் அனைத்தும் வார்த்தை வினங்க ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னார். பாருங்க, பலியிடப்பட்ட ரத்தமானது இஸ்ராயல் மக்கள் மேல் அது தெளிக்கப்பட்டு அது உடன்படிக்கை, கடவுளுக்கும் நமக்கும் ஏற்படுகிற உடன்படிக்கை. ஆக பழைய ஏற்பாட்டில ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்தி பாவ நிவாரண வழிக்கு அவர்கள் கடந்து வந்தார்கள். மனிதன் செய்கிற தவறுகள் மன்னிக்கப்படணும், மனிதன் செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படணும். அந்த மன்னிப்புக்கு ஈடாக மிருகங்களை பலியிட்டார்கள். இந்த பலி இன்றைக்கும் சில இனத்தார் செய்கின்றார்கள். ஆனால் எதற்கு என்று தெரியாமல் செய்வார்கள். என்றைக்கு இயேசு தோன்றினாரோ அன்றைக்கே இந்த மிருகங்களை வெட்டுகிற பலிகள் நிறுத்தப்பட்டாயிற்று. ஆகவேதான் இன்றைக்கு 2ஆம் வாசகத்தில் மிக தெளிவாக சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டில மிருகங்கள் ரத்தத்தின் வழியாய் மனிதனுக்கு மீட்புண்டானது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. மிருகங்களை வெட்டுவதை நிறுத்திவிட்டு இனி மிருகங்கள் பலியிடப்படக்கூடாது என்று உன்னதமான கடவுள் இந்த பூமியில மனிதனாகவே தோன்றினார். ஏன் தெரியுமா? மிருகங்கள் வெட்டப்படுவதை நிறுத்திவிட்டு என்னையே என் மக்களுக்காக பலியாய் கொடுப்பேன். அவர்தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில ஒரு பலியிடப்பட்ட ஆட்டை போல சிலுவையில தன் உயிரையே நமக்காக கொடுத்தார். அவர் பலியிட்ட ஆட்டை போல தன் ரத்தம் எல்லாம் உடலில் இருந்து சிந்தப்பட்டது. அவர் பலியிடப்பட்ட ஆட்டை போல வெட்டப்பட்டார். உடல் எல்லாம் வெட்டுகள், சாட்டினால் அடிக்கும் போது சதைகள் பிரிந்தன, ரத்தங்கள் வெளிவந்தன. இதோடு விட்டார்களா? அவர் உயிர் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி ஒரு போர் சேவகன் ஈட்டியால் குத்தினான். அவர் இதயத்தில் இருந்த ஒரு துளி தண்ணீரும் ஒரு துளி ரத்தமும் கடைசியா இருந்ததும் வெளிவந்தது. அது கடைசியானது என்று சொல்லப்பட்டது. அது என்ன செய்தது? அந்த ஈட்டியால் குத்தினவனுடைய கண்ணுக்கு மருந்தாக மாறினது. ஏனெனில் அந்த ஈட்டியால் குத்தினவனுடைய ஒரு கண் குருடனாய் இருந்தான். அந்த ஒரு துளி ரத்தமும் அந்த ஒரு துளி தண்ணீரும் அவர் இதயத்திலிருந்து வெளியே வந்து அவன் குருட்டு பார்வையை வெளிச்சமாக்கினது. ஆகவேதான் அவன் அதே இடத்துல முழங்காலில் இட்டு இவர் உண்மையாகவே இறைவனின் மகன் என்று அவர் அதே இடத்தில் அறிக்கையிட்டார். என்ன தெரியுமா? அவர் உடலில் இருந்த ஒரு துளி ரத்தமும் ஒரு துளி தண்ணீரும் அவனுடைய குருட்டு பார்வையை வெளிச்சமாக்கினது. அவன் இப்போ 2 கண்ணும் தெரிகிறவனாக மாறினான். ஒத்தை கண்ணிலே வாழ்ந்தவன் இப்போ 2 கண்களிலே பார்க்கிறவனாக மாறினான்.
எவ்வாறு? இதான் ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் நம்மேல் விழும்போது நாம் சுத்திகரிக்கப்படுகின்றோம். இதான் இன்னைக்கு 2வது வாசகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது 9ஆம் அதிகாரத்துல 11 15 வரைக்கும் இவ்வாறு சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை தலைமை குருவாக வந்துள்ளார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இயேசுவே தலைமை குருவானவர், தலைமை குரு. ஆகவேதான் இயேசுவை முன்னிட்டு குருத்துவம் உருவாக்கப்பட்டது, குருக்கள் உருவானார்கள், குருத்துவம் உண்டானது. ஏனெனில் அவரே தலைமை குருவாக கிறிஸ்தவர்களுக்கு விளங்கினார். ஆகவே என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் அருளும் நலன்கள், நலன் என்றால் பொருள் என்ன? நாம் சுகமாயிருப்பது, நாம் பலமாயிருப்பது, நாம் மகிழ்ச்சியாயிருப்பது, நாம் ஒற்றுமையாயிருப்பது, ஒருவருக்கு ஒரு உதவி செய்து வாழ்வது, மன்னிப்பது, விட்டு கொடுப்பது, அன்பை வெளிப்படுத்துவது, பாசத்தை ஷேராக ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வது, இவற்றை நமக்கு அருளினார். நலன்களினால், நல்ல எண்ணங்களினால் நல் உறவுகளை உருவாக்க இயேசு நமக்குள்ளே வந்திருக்கிறார் என்ற குருத்துவ தலைவராகிய இயேசுவை அவர் சொல்லுகின்றார். ஆகவே அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட அது மேலானது. திருப்பணி செய்யும் கூடாரம், பழைய ஏற்பாட்டில் எப்படி கடவுளுக்கென்று கூடாரத்தை அமைத்து அங்கு கடவுளை வழிபட்டு வந்தார்களோ, அதுபோல இன்றைக்கு என்ன சொல்கிறார் பவுல்? அதுக்கு மேல. ஏனெனில் அங்கு மிருகங்கள் பலியிடப்பட்டன, ஆனால் இன்றைக்கோ இயேசுவே பலியிடப்பட்டார். அவர் எப்படி பலியிடப்பட்டாராம் பாருங்க. வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். பாருங்க, தீட்டுப்பட்டவங்க. என்ன தீட்டு? அதான் பாவம் செய்யும் போது நாம தீட்டுப்பட்டவர்கள். அதுதான் எஸ்ஐயா 53 பாருங்க, நான் அடிக்கப்பட்டேன், நான் நொறுக்கப்பட்டேன், ஏனெனில் உங்கள் நோய்களை சிலுவையில் சுமந்தேன், உங்கள் துக்கங்களை நான் சிலுவையில் சுமந்தேன், உங்களுடைய அவமானங்களை நான் சிலுவையில் சுமந்தேன், உங்க மேல் விழ வேண்டிய தண்டனைகள் என் மேல் சுமத்தி கொண்டேன். என் தெரியுமா? நீங்க அனைவருமே சுகமாக பலமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு எஸ்ஐயா 53 தன்னை வெளிப்படுத்துகிறார். உலகத்துக்கு வரும் முன்னையே இவர் வந்து என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதான் பழைய ஏற்பாட்டு மறுபடி. ஒரு மனிதன் பாவம் செய்தால் தீட்டுள்ளவன், அந்த தீட்டை நீக்க பலியிடுவார்கள். இதான் பவுல் சொல்லுகிறார். ஆனால் இன்று பலியிடப்பட்டவரோ அதுக்கும் மேலானது. அதான் குறிப்பிடுகிறார் பாருங்க. ஆனால் கிறிஸ்துவின் இரத்தமும் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம எவ்வாறு விடுதலை ஆக்குகிறது பாருங்க. சாவின் வழிக்கு செல்லும் நிலையிலிருந்து. சாவுன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கின்னு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா செத்துது. பிபி வந்துச்சுன்னு பாருங்க, ஹார்ட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு அர்த்தம், அது சாக தயாராகிறது. சுகர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, போனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு அர்த்தம், உன்னுடைய போன்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ஆகவே காலங்கள் வர வர விரல்கள் கட் பண்ணப்படும், அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுடும். அப்படியே புரிகிறதா? சாவும் தருவாயில் இருக்கிற நம்மை எப்படியெல்லாம் சாவு வருது. இன்னைக்கு கொரோனா வழியாக மூச்சு பிரச்சனை வருகிறது. ஆக்சிஜன் வேணும், மூச்சு இழுத்து விட முடியல, அப்படி இழுத்து பிடிக்கவும் முடியல, விடவும் முடியல, கஷ்டம், மூச்சு திணறல். இன்னைக்கு ஆக்சிஜன் இல்லாம மனிதன் வாழ முடியாது. மூச்சு திணறல். உன்னுடைய
ஹார்ட் பம்ப் பண்ண முடியல, சாவும் தருவாயில் இருக்கிறார். இதான் இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். என்ன? சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து. இன்னைக்கு சிகரெட் பெட்டியில எழுதியிருப்பாங்க, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆனா ஒருத்தன் சொல்லுவான், நான் ஒரு தம் அடிச்சாதான் எனக்கு மூளையே வேலை செய்யும். உன் மூளை சிகரெட்ல இல்ல, போக உன்னுடைய நுரையீரல் எல்லாம் அது தின்னுடும். இன்னைக்கு பாருங்க, ஏற்கனவே சிகரெட் அடிச்சவங்க, தண்ணி அடிச்சவங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்டா எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அது லங்ஸ் வீக் ஆயிடும். இந்த சிகரெட்டு புகைகள் சென்று லங்ஸ் அப்படியே பிடிச்சிருக்கும். அப்ப இந்த நோய் வந்த உடனே இன்னும் அதிகரித்து விடும். அவங்க சாவும் தருவாய்க்கு செல்லுகிறார்கள். இதான் ஆண்டு சொல்லுகிறார் பாருங்க. சாவின் செயல்களில் இருந்து, சாவுக்குள்ளாக நம்மை கொண்டு போகின்ற செயல்களில், தீச்செயல்களில் இருந்து நம் மனசான்றை எத்தனை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. இந்த பாவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கவே இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். எப்படி பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம், இது புதிய உடன்படிக்கை ஆண்டவர் இதன் மூலமாய் செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையானது அது மிருக ரத்தத்தின் வழியாக விடுதலை என்ற உடன்படிக்கை. ஆனால் புதிய ஏற்பாட்டில இயேசுவின் இரத்தத்தினால புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை என்ன செய்கிறது? நம்முடைய உடலில் எழும்புகின்ற தீச்செயல்கள், நம்ம எண்ணங்களில் எழும்புகிற தீச்செயல்கள், அந்த தீச்செயலின் நிமித்தம் நாம கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருப்போம். புரியாது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஆசை மோகமும் 3 மாதத்தில் முடிந்து விட்டது. 4ஆம் மாதத்திலிருந்து சிடு சண்டை குடும்பத்தில் ஆரம்பிக்கும். திருமணமான 3 மாதம் நல்லா இருப்பாங்க, இன்னைக்கு 1 மாதம், அது கூட கம்மி. இன்னைக்கு பிறகு பாத்தீங்கன்னா சிடு சண்டை ஏற்படும். காரணம் என்ன? கடவுளுடைய வாக்கை நிறைவேற்றி வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது கிடையாது. ஆகவேதான் இங்கு வாழ்க்கையிலே பாவத்திலே துன்பப்படுகின்றோம். ஆக இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவருடைய ரத்தம் மனசான்று எத்தனை மிகுதியாய் தூய். மனசான்று இல்லையா? மனசான்றுன்னா இன்னொரு வாக்கு என்ன? மனசாட்சி. இந்த மனசாட்சி சொல்லும், நல்லதுதான் சொல்லும். ஆனா வாயில வெளியே வரும்போது கெட்டது தான் வரும். மனுஷனும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் ஆண்டவர் தூய்மைப்படுத்துகிறேன், நம்முடைய மனசான்றை தூய்மைப்படுத்துகிறேன். ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. பாருங்க, தூய ஆவியின் தூண்டுதலால் தான் நாம் நம்மையே கடவுளுக்கு கொடுக்க முடியும். தூய ஆவியின் தூண்டுதல் இல்லாமல் நம்மை கடவுளுக்கு கொடுக்கவே முடியாது. எப்போ கொடுக்கப்படவில்லையோ நம்முடைய பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்கும், செத்து போயிடுவோம். இன்னைக்கு மரணங்கள் தாக்கி கொண்டிருக்கிறது அல்லவா, அதுல செத்து போய் விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கின்றவர் தூய ஆவியானவர். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கு உரிமை பெற அவர்கள் பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. கடவுளோடு ஒரு உறவு வைக்கிற உடன்படிக்கை, கடவுளின் வாக்குகளை நிறைவேற்றுகிற உடன்படிக்கை, கடவுளுக்காக வாழ்கின்ற எண்ணத்தை புகட்டுகிற உடன்படிக்கை. அதுதான் இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தம் என்று சொல்லுகிறார். ஆக நண்பரே மக்களே, அன்றைக்கு மாட்டையோ ஆட்டையோ பலியிட்டு அந்த ரத்தத்தை மேல தெளிச்சாங்க, அது மேல விழுந்தது, அவங்க தூய்மை அடைஞ்சாங்க. இன்னைக்கு அப்படி நம்ம மேல விழுமா அப்படின்னு சிலர் நினைக்கலாம். நிச்சயம் விழும். எவ்வாறு விழும்? இதுதான் யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய முதல் புத்தகத்தில், யோவான் நற்செய்தி chapter 1 verse 1, John the Gospel chapter 1 verse 1, நல்லா கவனித்து பாருங்க. யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் முதல் வாக்கியம், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாய் இருந்தது. ஆக முதலிலே இயேசுவின் தோற்றம் பாருங்க, வார்த்தை.
அவர் தோற்றத்தை வார்த்தை என்று சொல்லுகின்றார். இரண்டாவது என்ன? அதே முதல் அதிகாரம் 2, 12, 13, 14 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையான கடவுள் மனு கொண்டார், அதாவது மனிதனாக மாறினார். மனிதனாய் மாறின கடவுள் இன்றைக்கு உனக்குள்ளே எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக ரத்தம் என்பது இறைவாக்கை குறிக்கிறது. இறைவாக்கு தான் ரத்தமும் சதையுமாய் மாறினது. மீண்டும் அந்த ரத்தமும் சதையுமானவர் மறுபடியும் வாக்காக மாறிவிட்டார். ஆக இன்றைக்கு திருவிவிலியத்தை, பைபிளை படித்து, இன்றைக்கு திருவிவிலியம் என்ற பைபிளை படித்து எவரெல்லாம் இந்த வாக்கை நிறைவேற்றணும் நினைக்கின்றார்களோ அவங்க வாழ்வில் இருக்கிற தவறுகள் விலகுகின்றன. இதை படிக்க படிக்க பாருங்க, குடிக்கார வாழ்க்கை போயிடும். இதை படிக்க படிக்க விபச்சார வாழ்க்கை போயிடும். இதை படிக்க படிக்க தீச்செயல்கள் நம்மை விட்டு போயிடும். இதை படிக்க படிக்க நம்மில் இருக்கிற பசாசின் ஆவி விலகி போயிடும். இதை படிக்க படிக்க பரிசுத்த ஆவி வருவார். இதை படிக்க படிக்க நாம் தூய்மை அடைந்தவர்களாக, தீச்செயல்களை விட்டு விலகி வாழ்கிறவர்களாக மாறிவிடுவோம். இதுதான் இன்றைக்கு ரத்தம். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் என்பது என்ன? அதே சிகப்பா வந்து மேல ஊற்றம்லாம் இல்ல. இயேசுவின் வார்த்தைகள் ரத்தமாக மாறுகிறது. அதை படிக்க படிக்க தீச்செயல்கள் வெளியேறுகின்றன. எப்படி லெகியோன் என்ற பிசாசு இயேசுவை பார்த்து என்னை தொலைக்கவா வந்தீர் என்று சொன்னார். 4000 படைகளின் தலைவன். ஆகவேதான் அந்த பிசாசு பிடித்தவன் நிர்வாணியாக, பார்ப்பதற்கு அகோரமாக அவன் அந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை ஒருவரும் பார்க்க மாட்டார்கள். பார்த்தவர்கள் பயந்து போய் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கும் பலர் பார்த்து பயப்படுறாங்க இல்ல? யாரெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க? சண்டை போடுறவங்களை பார்த்தா பயம், அறிவாள் வச்சுக்கிறவங்களை பார்த்தா பயம், பிட் பாக்கெட் அடிக்கிறவங்களை பார்த்தா பயம், கொள்ளையடிக்கிறவங்களை பார்த்தா பயம், கெட்ட பேச்சு பேசுறவங்களை பார்த்தா பயம், சண்டை போடுறவங்களை பார்த்தா பயம். இப்படி யாரெல்லாம் பார்த்தா பயம் பாருங்க. இருட்டை பார்த்தா பயம், ககலாத்தி பார்த்தா பயம், வள்ளிய பார்த்தா பயம். இப்படி பல பயங்கள் மனிதனை வாட்டி வதைக்கிறது. இயேசுவின் வாக்கு உன் உள்ளத்துக்கு வரும்போது எல்லாவற்றிலிருந்து விடுதலை, ஒரு புதிய உடன்படிக்கை. ஆகவேதான் பைபிளை படிக்கணும்னு சொல்றது. ஏன் நம்ம பைபிளை படிக்கணும்? நமக்குள்ள இருக்கிற உயிரை போக்குகின்ற கொள்ளை நோய்கள் நம்மை விட்டு விலகணும். நம்ம உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா சாகடித்துக் கொண்டிருக்கிற கொள்ளைகள் நம்மை விட்டு விலகணும். இதான் எஸ்ஐயா 59 சொல்றாரு, உங்களை ஆஸ்வதிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, உங்களை மீட்க இயலாதவாறு என் கரமும் முடங்கி போய்விடவில்லை, உங்க ஜெபத்தை கேட்காதவாறு என் காதுகள் செவிடும் இல்லை. மாறாக உங்களுடைய தீச்செயல்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது, பிரிச்சிருக்கிறது. நாமும் இயேசுவும் பிரிந்திருக்கின்றோம். காரணம் நம்மளுடைய தீமையான செயல்கள். நண்பர் மக்களே, சற்று கவனத்திலே கொள்ளுங்கள். இந்த தீச்செயல்களை அகற்றவர் தான் ஆண்டவர். இவர் எவ்வாறு வருகின்றார்? வார்த்தையின் வடிவிலே வருகிறார். எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே மோசே சொன்னார், கடவுள் சொல்லி இருக்கின்றார். அவங்க உடனே சொன்னாங்க, அவர் வார்த்தைக்கு நாங்கள் செயல்படுவோம். செயல்படுவோம்னா என்ன? அதுக்கேற்றவாறு எங்களை மாற்றிக்கொள்வோம். இன்றும் அதேதான். என்றைக்கு விவிலிய வாக்குகளை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போது நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டோம் என்பது பொருளாகும். என்றைக்கு அந்த வாக்குக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் உனக்குள்ளே செயலாற்றுகிறார் என்பது பொருளாகும். ஆகவேதான் பால் என்ன சொல்றார் பாருங்க, இந்த கடவுளின் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. உரிமை பெற்று விண்ணுலகம் போக வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை இருக்குது இல்ல? நான் செத்தா பரலோகத்துக்கு போனோம். ஆமா, நாம் இறந்தால் விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் பூமியில் உயிரோடு இருக்கும் போதே நமக்கும் ஆண்டவருக்கும் செய்யப்பட்ட உடன்படிக்கை, என் வார்த்தையை உலகமெங்கிலும் சென்று பறைசாற்று என்று ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார்.
பசாசு பிடித்தவர்களை விடுதலை செய், கொள்ளை நோயில் இருக்கிறவர்களை விடுதலை செய், சோர்ந்திருக்கிறவர்களுக்கு விடுதலை செய். இது என் பெயரால் செய்யும் போது நிச்சயம் அங்க அற்புதங்கள் நிகழும். இந்த ஒரு உடன்படிக்கை இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நம்மோடு ஆண்டவர் செய்திருக்கின்றார். இதை நிறைவேற்றதான் கிறிஸ்தவர்களாகிய நம்மை ஆண்டவர் உருவாக்கி இருக்கின்றார். இந்த ஒரு சிறப்பு காரியத்தில் ஈடுபடணும்னா ஆண்டவர் உடலோடும் ஆண்டவர் ரத்தத்தோடும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளணும். ஒரு உடன்படிக்கை என்ன மக்களே? ஆக பால் முடிக்கிறார் பாருங்க. இந்த சாவு முந்திய உடன்படிக்கை மீறி செய்த குற்றத்திலிருந்து மீட்பளிக்கின்றன. எந்த சாவு? இயேசுவின் சாவு நமக்கு மீட்பளிக்கின்றது. ஏன் தெரியுமா? நாம் என்றுமே ஆண்டவரோடு இருக்கணும்னு சொல்லி. ஆகவேதான் இன்றைக்கு நற்செய்தி அதுக்கு பதில் சொல்லுகிறது. எப்போ நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போம். இந்த நற்செய்தி வாசகம் வாசிக்கும் போது மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12 முதல் 26 வரை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தம் சீடர்களை, தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து அவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தபோது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்ட செய்தி, நீர் பாஸ்கா உணவுண்ணும்படி நாங்க எங்கு விருந்து ஏற்பாடு செய்யணும். விருந்து என்ன விருந்து? சாப்பாடு விருந்து இல்ல. பாஸ்கா, கடவுளுக்கு பாஸ்கா விழா, அப்ப பண்டிகை விழா. அங்கு கடவுள் வந்து அதை ஏற்று மக்களுக்கு மாற்றி கொடுப்பார். அதை மிக சிறப்பான முறையில் கொண்டாடுவார்கள். ஆக இந்த விழாவை நாம் எங்கு சிறப்பிக்கணும் என்று கேட்டார்கள். அப்போது இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார் பாருங்க என்று வேண்டி கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தன் சீடர் 2 அனுப்பினார். நீங்க புறப்பட்டு நகருக்குள்ள போங்க. போகும்போது அங்கு குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு பெண் வருவாள். ஒருவர் ஆள் உனக்கு எதிராக வருவார். அவர் பின்னே செல்லுங்க. அவர் எந்த வீட்டுக்கு செல்லுகிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கு என் அறை எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் சீடர் 2 பேரை அனுப்பிச்சு சொல்றாரு, நீங்க தெருவுக்கு போங்க. ஒருவர் தண்ணீர் குடம் எடுத்துக்கொண்டு செல்வார். அவர் பின்னே போங்க. அவர் எந்த வீட்டுக்கு நுழைகிறாரோ அந்த வீட்டு உரிமையாளர்களை பார்த்து, ஆண்டவர் இயேசு போதகர் கேட்கிறார், அவருடைய அறை எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார் என்று சொல்லுங்க என்று சொன்னார். பாருங்க என் நண்பரே மக்களே, அன்றைக்கு அந்த வீட்டுக்கு ஆண்டவருக்கு என்ன உறவு இருக்கிறது இல்லையா? அன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, என் அறை எங்கே என்று அந்த வீட்டு உரிமையாளரிடம் போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்க என்று சொன்னார். அப்போது பாருங்க, கேட்க சொன்னார். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். இயேசு சொல்றார் பாருங்க, தீர்க்க தரிசனமா சொல்றார். அவர் மேல் மாடியில ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். என் நண்பரே மக்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வீடுகளை கட்டுகின்றோம். பலர் வீடு கட்டுறாங்க. பிலர் கட்டின வீட்டுக்கு போறாங்க. எப்படியோ போறாங்க. போகும்போது என்ன நினைப்பாங்க? அந்த வீட்டுல கிச்சன் நல்லா பெருசா இருக்குதா? அந்த வீட்டுல ஹால் நல்லா இருக்குதா? அந்த வீட்டுல எத்தனை பெட்ரூம் இருக்குது? உனக்கு ஒரு ரூம், உனக்கு ஒரு ரூம், உனக்கு ஒரு ரூம், எங்களுக்கெல்லாம் பொது ஒரு ரூம். இப்படிதான் இன்னைக்கும் பலர் பார்க்கின்றார்கள். எந்த வீட்டிலாவது ஆண்டவருக்கென்று ஒரு அறை வேண்டும் என்று தீர்மானித்திருக்கீங்களா? ஆண்டவருக்கு இன்றைய வீட்டுல ஒரு அறை வேணும். இன்னைக்கு நிறைய வீட்டுல பாருங்க, மேல ஆண்டவர் போட்டா இருக்கும், கீழே டிவி இருக்கும். நான் ஆண்டவர் நேரம் வரும்போது ஆண்டவர் பார்த்துக்குவேன், சமயம் வரும்போது டிவியும் பார்த்துக்குவேன். ஏன்னா இடம் இல்லை என்கிட்ட. ரொம்ப நல்லது. ஒரு போட்டால குடும்பம் போட்டா ஒட்டுறதுக்குன்னு சவறு இருக்கும், அதுக்கெல்லாம் இடம் இருக்கும்.
இந்த பக்கம் ஷோகேஸ் வச்சு பலவிதமான பொருட்களை வைக்கணும், அதுக்கெல்லாம் இடம் இருக்கும். ஆண்டவருக்கு என்று ஒரு சுவரை கொடுக்கறது கூட மனுஷன் இருக்காது. இந்த சுவர் முழுக்க என் ஆண்டவருக்கு அட்லீஸ்ட் சொல்ல முடியுதா? இல்லையா? இங்க வேற யாரும் நான் வைக்க மாட்டேன், அவரை மட்டும்தான் நான் பார்க்கணும். எத்தனை குடும்பத்துல இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு சுவரை ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க? அங்கதான் ஆண்டவர் வச்சிருப்பீங்க, அங்கதான் கீழே எல்லாம் வச்சிருக்கோம், அங்கதான் எல்லாமே தயாரா இருக்கும், எல்லாத்துக்கும் இடம் இருக்கும். ஆண்டவருக்கு இடம் இருக்காது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பாஸ்கா விருந்து கொண்டாட அந்த குடம் தூக்கி சென்றவரை பின் செல்லுங்க. அவங்க வீட்டுக்கு நுழைவாங்க. அந்த வீட்டு உரிமையாளரிடம் பாஸ்கா விருந்து கொண்டாட என் அறை எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல். என் அறை என்ற வார்த்தையின் பொருள் என்ன? அந்த இடம் கடவுளுக்காகவே வைக்கப்பட்டிருந்த இடம், வேற எதற்காகவும் கிடையாது, வேற எதுக்குமே கிடையாது. கடவுளுக்காகவே வைக்கப்பட்டது. இந்த அறை கடவுளுக்காகவே வைக்கப்பட்டது. இந்த அறை ஆண்டவருக்குரியது. இன்றைக்கு உங்க வீட்டுல அட்லீஸ்ட் ஒரு செவரு கொடுத்து பாருங்க, இது என் ஆண்டவருக்குரியது. உங்க வீட்டில் ஆண்டவர் முக்கியத்துவம் வாய்ந்தவராய் இருக்கும் போது அவர் உனக்கு தேவையானதை செய்ய காத்திருக்கிறார். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லி அனுப்புறார், என் அறை எங்கே என்று போய் கேள். அப்போ அவங்க உன்னை மேல் அறைக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க எல்லாமே தயாரா இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? அந்த இடம் முழுக்க முழுக்க கடவுளுக்காகவே தயார்படுத்தி வச்சிருக்காங்க. நண்பரே மக்களே, அந்த குடும்பம் எந்த அளவுக்கு கடவுள் மேல் ஒரு பாசத்தை வச்சிருக்காங்க பாருங்க. எனக்கு ஒரு இடம் வேணும், என் பிள்ளைங்களுக்கு ஒரு இடம் வேணும், நல்லது செய்யுங்க. உன் ஆண்டவருக்கு இடம் எங்கே? உன் வீட்டில உன் ஆண்டவருக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். நீ வழிபடுவதற்கு ஆண்டவருக்கு என்ற இடம் இருக்கணும். அது அவருக்காக மட்டும்தான் இருக்கணும். மேல ஆண்டவரை வச்சுட்டு கீழே சினிமா பாக்குற அந்த டிவி எல்லாம் வச்சு எடுத்துடு, உடனே எடுத்துடு. யார் வேணும்னு முடிவு பண்ணு. மேல இருக்கிற ஆண்டவர் வேணுமா இல்ல கீழே இருக்கிற டிவி வேணுமா? இடத்த மாத்து, இல்லைன்னா டிவி எடுத்துடு, இல்லையா மேல இருக்கிற ஆண்டவர் எடுத்துடு. ஒரு சில வீட்டுக்கெல்லாம் பார்த்துருக்கேன், அந்த வீட்டுல போய் தாடணும், எங்க ஆண்டவர் எங்க வச்சிருக்கீங்க? எங்காவது ஒரு மூலையில ஒன்னு வச்சிருப்பாங்க. கேட்டா அவர் என் உள்ளத்துல இருக்கிறாரு. சரி இருக்கட்டும், உன் உள்ளத்துல யார் இருக்காங்கன்னு வீட்டை பார்க்கும் போதே தெரியுது இல்ல? உன் வீட்டுல எதெல்லாம் இருக்குது? உன் உள்ளத்துல ஆண்டவர் இருக்கிறாருன்னா அந்த வீட்டுல எப்படி இருக்கும்? படம் வைக்க இடம் இல்லை, ஆனா வார்த்தைங்க நிரம்பி இருக்கும். ஒன்னு வார்த்தை நிரம்பி இருக்கணும், அதுதான் உன் உள்ளத்தின் விளைச்சல். உன் உள்ளத்துல கடவுள் இருக்கிறாரு, நீ பேசிக்கிறது உண்மைன்னா உன் உள்ளத்துல அந்த கடவுள் வார்த்தை முதலிடம் கொடுப்பார். நீ எங்க பார்த்தாலும் கடவுள் வாக்கு இருக்கும். இது ஒரு வழிபாடு. வார்த்தைகளை வைத்து வழிபடுவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு அதுக்கு கீழே இருக்கிற வழிபாடு, சில படங்களை அவர் பெயராலே, கடவுள் பெயராலே, மனிதர்கள் பெயரால கிடையாது, கடவுள் பெயரால் வைத்துக் கொண்டால் அது கடவுள், அதை பார்க்கும் போது கடவுளை வழிபடுகிற எண்ணம் தோணும். அப்ப அது மட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வழிபாடு உள்ளத்துல எழும்பணும். கடவுளுக்கு வழிபாடு நடத்துகிற தலங்கள் உங்க வீட்டுல தயாரிக்கணும். என் ஆண்டவர் சொல்லி அனுப்புறார் பாருங்க. அந்த வீட்டுக்கு போங்க, ஆண்டவர் கேட்கிறார், என் அறை எங்கே என்று கேட்கிறார் பாருங்க. இவருக்காகவே கட்டி இருக்கிற அந்த இடம் அவங்க கடவுளுக்காகவே கட்டி வச்சிருக்காங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லி அனுப்புறார், என்னுடைய இடம். நண்பர்களே மக்களே, உள்ளத்துல இடம் இருந்தால்தான் நீங்க வாழ்கிற வீட்டிலும் ஆண்டவருக்கு இடம் இருக்கும். உன் உள்ளத்துல இடம் இல்லாமல் அது உலகத்தையே சுத்தி கொண்டிருக்கும். உதடு மட்டும் சொல்லும், உள்ளத்துல இருக்காரு, ஆனா உதடு சொல்லுகிறதை ஆண்டவர் கேட்க மாட்டார். உன் உள்ளத்தில் இடம் இருந்தால் உன் வீட்டிலும் ஆண்டவருக்கு அவருக்கென்று தனியாக எல்லாமே தயார்படுத்தப்பட்டிருக்கும், தயார் நிலையில் இருக்கும். ஆக அந்த இறைக்கு சென்றார்கள், தயார் நிலையில் இருந்தது. பாஸ்கா விழா அங்க கொண்டாடப்பட்டது, புதிய உடன்படிக்கையின் பாஸ்கா. அங்குதான் ஆண்டவர்
தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக கொடுத்தார். ஆகவே என்ன சொல்லுகிறார் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். அங்க என்ன சொல்கிறார்? அதோ தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவங்களும் போனாங்க. அந்த வீட்டாரும், ஆமா மேல இருக்குது வாங்க. அவங்க பாருங்க, இவங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்காம, இயேசு அறிந்தவர், வாங்க உடனே இந்த இடத்தை பயன்படுத்துங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த இடங்களை பயன்படுத்திக்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஜெபம் நடத்துறது ஒரு இந்து சகோதரர் தன்னுடைய மேல் மாடியை கொடுத்திருக்கின்றார். ஒரு மேல் மாடி நீங்க நடத்திக்கலாம் தாராளமா. ஆண்டவருக்கு ஏனோ இடம். எத்தனையோ பேர் இப்படி கொடுக்கிறவர்கள் உண்டு. இடம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஒரு செவரியாவது கொடுக்க முயற்சி பண்ணுங்க. உங்க வீட்டுல 4 புறம் செவரு இருக்குதுல, ஒரு சுவர் ஒரு பகுதி ஆண்டவருக்குன்னு தீர்மானம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எங்க கிட்ட எல்லாம் அவள இடம் இல்லையே அப்படின்னு யோசிக்காத. ஒரு சுவரையாவது என் ஆண்டவரை வைப்பேன், அங்கு பல வாக்குகளை வைப்பேன், என் ஆண்டவருக்குரிய படங்களை வைப்பேன், என் ஆண்டவருக்குரிய வார்த்தைகளை வைப்பேன். அது என் கண்களில் அது மட்டும்தான் தெரியணும். இதான் உங்க உள்ளத்துல நீங்க எடுக்கிற தீர்மானங்கள். அது உன் ஆண்டவர் உன்னை தேடி வருவார். நீ கொடுக்கின்ற முக்கியத்துவம் உன்னை தேடி வரும். நன்றி மக்களே, அதை விட்டுட்டு இல்ல இல்லைன்னு சொல்லாத. இருக்கிறதும் தொலைஞ்சு போயிடும் அப்புறமா. ஆகவே அவங்க தயார்படுத்தினார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த போது ஆண்டவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அவர்களுக்கு அதை கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து அனைவரும் இதிலிருந்து பருகினர். அப்போது அவர் அவரிடம், இது என் உடன்படிக்கையின் ரத்தம், பலருக்கு சிந்தப்படும் ரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் தான் இந்த திராட்சை பழரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு அந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்றார்கள். புகழ் பாடல் பாடிவிட்டு அந்த இடத்தை விட்டு பயணித்தார்கள். ஆண்டவர் உருவாக்கின திருவுடல் திருரத்த பெருவிழா இங்குதான் நிறைவேறினது. ஆக இன்றைக்கு நாம என்ன நினைக்கின்றோம்? ஆண்டவர் நமக்காக கொடுத்தார். கொடுத்த நாம் உணர்வுள்ளவர்களாக வாழ்கின்றோமா, உணர்வு அற்றவர்களாக வாழ்கின்றோமா? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, திருப்பள்ளிக்கு போகணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு லாக்டவுன்ல பாருங்க, திருப்பள்ளி இல்லையேன்னு கவலையே இல்லை கொஞ்சம் கூட. ஆன்லைன்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணின்னு இருப்பாங்க. அது பாட்டுக்கு அது ஓடின்னு இருக்கும். இவங்க என்னென்னமோ பண்ணின்னு இருப்பாங்க. புதுசா பார்த்து கேட்டுட்டேன், காதுல கேட்டுட்டேன். என்ன வாசகம்? இதான் இன்னைக்கு நம்ம நிலை. திருப்பள்ளி முடிந்து வெளியே வந்த உடனே கேட்டு பாருங்க, என்ன வாசகம்? அதை பத்தி பேசவே மாட்டாங்க. கண்டது கொண்டதெல்லாம் கேட்பாங்க. இது எங்க வாங்கின, இது எங்க வாங்கின, இது எங்க வாங்கின, ரொம்ப அழகா இருக்கு, சூப்பர், அப்படி ஒரு செல்ஃபி எடு போடு. இதுதான் வெளியே வந்த உடனே நடக்கிற காரியங்கள். ஆகவேதான் ஆண்டவர் தாளிட்டார். வீடுகள் ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும். வீடுகள், எந்த வீடுகள் இந்த லாக்டவுன்ல ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு சொந்தமாகிறதோ அவங்கதான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த லாக்டவுன்ல வீட்லயே ஜெபம் இல்ல, ஆன்லைன்லும் பார்க்கல, நல்லா தூக்கம் போட்டு நல்லா இருக்குதுப்பா டைம் தூக்கத்துக்கு வாழ்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆக நண்பரி மக்களே, நல்லாய் கவனத்துல வைத்துக்கங்க. ஆண்டவர் உடலை நமக்காக கொடுத்தார். அந்த விருந்து நிறைவேற்றுகிற இடம் தான் திருப்பலி. அந்த இடத்துக்கு வரும்போது முன்னாடியாக முன்னிருக்கையில் அமர வர வேண்டும். கடைசி நேரத்துல சிலர் வருவாங்க, நன்மை கொடுக்கும் போது அப்படியே நேரா போய் ஆமென் இல்லையா? ஆகவே என்ன நிலை இன்னைக்கு சொல்லுது பாரு. நாம் விவிலியத்துல வாசிக்க கேட்போம்.
என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல ரொம்ப சிறப்பாக வாக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது 11ஆம் அதிகாரத்துல 26 கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா திருரத்த பெருவிழாவில இது படிக்கலன்னா நாம உட்கொள்கிற திருவுடல் திருரத்தம் வெறுமையாக்கிவிடும். பாருங்க என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11ஆம் அதிகாரம் 26 வாசிக்கின்ற The first book of Corinthians chapter 11 verses from 26. இது அண்டர்லைன் பண்ணி நீங்க வாழ்நாள் முழுக்க வச்சுக்கணும். என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை வரும் வரை அறிக்கையிடுகிறீர்கள். வரும் வரை என்றால் என்ன? ஆண்டவர் நடுவானில் வரப்போகிறார். அந்த வருகை வரை நாம பூமியில எவ்வளவு நாள் உயிரோடு இருப்போமோ அத்தனை நாளும் ஆண்டவருடைய சாவை நினைவு கூறுகின்றோம். இது ஆண்டவரின் திருவுடல், இது கிறிஸ்துவின் திருவுடல். ஆமென். வாங்குறோம் இல்ல? ஆண்டவரின் சாவை நினைவு அறிக்கையிடுகிறோம். எனக்காக இயேசு மரித்தார் என்று அறிக்கையிடுகின்றோம். ஆக அறிக்கையிட்டு நாம செத்த பிறகு மறுபடியும் எப்போ உயிரிழப்பு தெரியுமா? ஆண்டவர் வரும்போதுதான் நாம் உயிர் தழுவோம். பாவத்தில் மரித்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள், பரிசுத்தத்தில் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். பரிசுத்தத்தில் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்தால் தேவ தூதர்களைப் போல உயிர்த்தெழுவார்கள். போன வாரம் சிந்தனை செய்தோம். பாவத்தில் மரித்தவர்கள் நரகத்தில் ஜீவிப்பதற்காகவே உயிர்த்தெழுவார்கள். ஆக உயிரோடு இருக்கும் போதே இறைவாக்கை கற்று அறிந்து செயல்படுகிற கிறிஸ்தவர்கள் வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு உரையாடுகிறார். ஆக சாவை நினைவு கூறுகிறோம். ஆகவே எவராவது 27வது வாக்கியம், எந்த கிறிஸ்தவர்களாவது எவராவது தகுதியற்ற நிலையில் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்குவதற்கு முன்பதாக, ஆண்டவரின் நன்மை வாங்குவதற்கு முன்பதாக, இந்த நாவில, இந்த சிந்தனையில, இந்த வாழ்க்கையில, இந்த உடல்ல செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும். தகுதியற்ற நிலை. தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார்கள். இதே வாயில சாராயம், பீடி, சிகரெட்டு, கட்டப்பேச்சு, வாய் நிறைய கட்டப்பேச்சு, பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் பண்ணிட்டு ஆமென் சாபம் வரும்னு சொல்றார் ஆண்டவர். இந்த மாதிரி தீச்செயலில் ஈடுபட்டு கொண்டு நீ நன்மை எடுக்க வந்தால் குற்றம் புரிகின்றீர்கள். ஏற்கனவே நாம செய்யற பாவம் ஒரு பக்கம், பிறகு நம்மை சோதிக்காம பாவத்தை விட்டு விலகாம பாவத்திலே வாழ்ந்து கொண்டு எனக்கு நன்மையும் வேணும் பாவமும் வேணும். எப்படி ரெண்டும் முடியும்? ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராய் குற்றம் செய்கிறீர்கள். ஏனெனில் அது குற்றமற்ற உடல், குற்றமற்ற இரத்தம். இந்த பாவப்பட்ட உடலுக்குள் வர வேண்டும் என்றால் இந்த உடலில் இருக்கிற பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். இந்த சிந்தனையில் இருக்கிற பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். இந்த வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற பொய்க்கும் பித்தலாட்டத்திற்கும் அசுத்தத்திற்கும் அநேக சாராயத்துக்கும் அடிமையா இருக்கிற நாக்கிலிருந்து மன்னிப்பு பெறணும். அதை விட்டு விலகணும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், குற்றம் புரிகிறீர்கள். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். தன்னை சோதித்த பிறகு இனி நான் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்று மனம் திருந்தி வாழ்கிறவங்க மட்டும்தான் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் ஆமேன் என்று வாங்கணும். நானும் புதன்மை எடுத்துட்டேன், எனக்கும் எல்லாம் ஆயிடுச்சு, நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு போய் தயவு செய்து நன்மை வாங்கி சாபத்தை வாங்கிக்காத. ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டு விலகினால் நன்மை வாங்கு. விலக முடியலையா? உனக்கு பாவம் தான் முக்கியம், ஆண்டவர் உடலும் ரத்தம் முக்கியம் இல்லை. அதனால நீ பாவத்தையும் செஞ்சுக்கின்னு நன்மை மாத்திரம் வாங்காத. அதனால் என்ன நடக்கிறது? அடுத்த வாக்கு வாசிக்கின்றோம் பாருங்க. 29 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29. ஏனெனில்
ஆண்டவருடைய உடல் என உணராமல், ஆண்டவரின் உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்ளுகின்றார்கள். யார் மீது? தான் செய்கிறது தவறு என்று உணராம ஆமென் நன்மை வாங்கினால் உன் மீது தண்டனை தீர்ப்பு வருகிறது. அந்த தண்டனை தீர்ப்பு எப்படியா இருக்குமா பாருங்க. அடுத்த வாசகம் சொல்லுகிறது, இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றவர்னா சக்தி இழந்தவர்கள். இன்னைக்கு கொரோனா யாரை அதிகமாக பாதிப்புக்குள்ளாய் மாற்றுகிறது அப்படின்னா, உடல்ல சக்தி இல்லாதவங்க, உடல்ல பலன் இல்லாதவங்க உடனே அதுல சிக்கிக்கிறாங்க. அது உடனே போய் எல்லாத்தையும் சிக்காகி சாவுக்குள்ளாக கொண்டு போகிறது. இதுல சொல்றார் ஆண்டவர், உடல் பலகீனம் உள்ளவர்கள், அடுத்து உடல் நலமற்றோராயும் அடிக்கடிக்க நோய் வியாதி வந்துகிட்டே இருக்கும். உடல் நற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். செத்துட்டாங்களா இன்னைக்கு? ஆண்டவரின் உடல் என்றும் யோசிக்காமல் இதை நான் உட்கொள்ள வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு என் வாயில உண்மை, என் சிந்தனையில உண்மை, என் வாழ்க்கையில உண்மை என்று யோசிக்காதவங்க. ஒரு காலத்துல நாங்க அப்படி இருந்தோம். இன்னைக்கு இந்த வாக்குகள் நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு வாக்கு சுத்திகரிக்கிறது நம்மை. ஆகவேதான் பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்காம உன் பாட்டுக்கு கடைக்கு போற மாதிரி ஆலயத்துக்கு போய் வராரு. ஆகவேதான் இன்னைக்கு ஆலயம் பூட்டிச்சு. வித்தியாசம் இல்லை. ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போதே பேக் பிடிச்சிட்டு வருவ கடைக்கு. ஆலயம் பூட்டியாச்சு. பேகம் இல்லை, ஆலயமும் இல்லை. ஏனெனில் உணராம வாழ்கிற வாழ்க்கை. இயேசுவில் அன்பான மக்களே, அன்று சொல்றார் பாருங்க, சிலர் உடல் நலமற்றோராய் மாறிவிட்டாங்க. ஏன்? சிலர் செத்தும் போய்விட்டாங்க. ஆனால் தம்மை தாமே சோதித்தறியோமானால் நமக்கு தீர்ப்புக்குள்ளாக மாட்டோம், தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். நம்மை நாமே சோதிக்கணும். என்னை நான் சோதிக்கணும். நான் இந்த அப்பத்தை உண்ணுவதற்கு தகுதியா? நான் தவறு செய்யாம இருக்கிறேனா? எவ்வாறு ஒரு விபச்சார பெண்ணை கல்லெறியும்படி கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இப்பெண் மேல் கல்லெறிங்க. எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நானும் உன்னை கல்லெறியேன். ஏன் தெரியுமா? நீ பாவம் செய்யக்கூடாது. இதை படிக்கிறோமே, நாம் உணர்வதே கிடையாது. கொஞ்சம் கூட பேச்சில மாற்றுதல் இல்ல, வாழ்க்கையில மாற்றுதல் இல்ல. ஏன்னா பைபிளை படிச்சு புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆக நண்பர் மக்களே, இன்று இந்த அப்ப விழாவிலே, ஆண்டவரின் திருவுடல் திருரத்த பெருவிழாவிலே உணர வேண்டும். இனிமேல் நான் நன்மை என்று ஒன்று எடுப்பேன் என்றால் அது என் வாயில அசுத்தம் இல்லாமல் காத்துக்கொள்வேன். என் வாயை காத்துக்கொள்வேன், என் உதடை காத்துக்கொள்வேன். இந்த வாயினால் கடவுள் வார்த்தை தவிர வேற எதற்கும் பயன்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஆண்டவரின் உடலை வாங்க தகுதி உள்ளவர்கள். ஆகவே இறைவாக்கு சொல்லுகிறது, தீர்ப்புக்குள்ளவாக மாட்டீங்க. ஏனெனில் இப்போது ஆண்டவர் நமக்கு தீர்ப்புக்கு உள்ளாகாதவாறு, நம்மை தண்டியாதவாறு காக்கிறவராக தான் இருக்கின்றார். இயேசு என்னைக்குமே நம்மை தண்டிப்பது கிடையாது, நம்மை காக்கின்றவர். ஆகவே இந்த நாளிலே நம்மை நாமே ஆண்டவருக்கு சமர்ப்பணிப்போம். இந்த ஆண்டவரின் திருவுடல் திருரத்த பெருவிழாவிலே நம்மை சமர்ப்பணிப்போம். இத்தனை நாட்களாக நான் விரும்புறதெல்லாம் செஞ்சுட்டு ஆமேன் ஆமேன் என்று வாங்கி கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இனிமேல் அப்படி அல்ல. நீங்க விரும்புகிறதை செய்துவிட்டு உம்முடைய உடலையும் உம்முடைய இரத்தத்திலும் நான் பங்கு கொள்ளுகின்றேன். நீங்க விரும்புகிறதை செய்வேன். நீங்க விரும்புகிற ஆசை நான் நிறைவேற்றுவேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்பு தகப்பனே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். படியேற்பாட்டில் உம்மை வழிபடும்படி மாடுகளும் ஆடுகளும் வெட்டப்பட்டு எங்களுடைய பாவத்திற்கு நிவாரணமாய் இருந்தது. ஆனால் காலம் வரும்போது நிறைந்த பூலோகத்துக்கு இயேசு என்ற பெயரில வந்து உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர்.
அந்த நாளிலிருந்து நாங்கள் மீட்படைந்திருக்கின்றோம். இயேசுவின் ரத்தம் எங்கள் அனைவரையும் சுத்திகரித்திருக்கின்றன. நாங்கள் செய்கிற பாவத்திலிருந்து மோட்சம் கிடைக்கும். உடைய ராஜ்யத்தை நோக்கி பயணம் செய்ய உடைய வாக்குகளை எங்கள் சிந்தனையிலே நிறுத்தி அதற்கேற்றவாறு வாழ எங்களுக்கு அருள் ஞானத்தை தருவீராக. என்னோடு இணைந்து பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த உலகத்துல எந்த பகுதியில இருந்தாலும், ஸ்ரீலங்காவில் இருந்து, துபாயிலிருந்து, மும்பையிலிருந்து, பூனேயிலிருந்து, கர்நாடக மாநிலத்தில் பல பாகத்தில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து, யூகேயிலிருந்து, இங்கிலாந்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிங்கப்பூரில் இருந்து, மலேசியாவில் இருந்து ஆண்டவரே, உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த திருவுடல் திருத்த பெருவிழாவிலே எங்க அனைவரையும் மீண்டும் ஒருமுறையும் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. நாங்கள் தூய ஆவி பெற்றவர்களாய் உடைய வாக்குகளை கடைபிடித்து அதற்கேற்றவாறு வாழ எங்கள் உள்ள கதவுகளை திறந்து கொடுக்கின்றோம். எங்க உள்ளத்தில் வந்து நீர் எங்களை நடத்துவீராக. கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். சோதி தெரியாமல் நன்மை வாங்கி பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், அனைவரையும் காத்துக்கொள்ளும். அனைவரும் உடைய வாக்கை நிறைவேற்றுகிறதுல வைராக்கம் கொள்ளுகிற எண்ணத்தினால் நிரப்பும். ஆண்டவர் நீர் ஆஸ்வதிப்பீராக. குருக்களுக்காக செபிக்கிறோம், கன்னியர்களுக்காய் செபிக்கிறோம், பாஸ்டர்மார்களுக்காய் செபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காய் செபிக்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் செபிக்கிறோம், அவங்க குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், உலகில் வாழும் அனைத்து மக்களுக்காக செபிக்கின்றோம். எங்க ஜெபத்தை இந்த ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீராக. தோபியா ஜெபத்தை ரஃபேல் என்ற தூதன் அதை கொண்டு வந்து இடத்துல சேர்த்தது போல இன்றைக்கு எங்க ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து சேர்க்கும் போது நீதாமே அந்த ஜெபத்தை அங்கீகரித்து எங்க ஒவ்வொருவரையும் உலகிலே சான்று பகரும்படி வைப்பீராக. இந்த நாள் முழுவதும் நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆஸ்வதியும். உடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு நடத்தும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடி அது அருளையும் ஆசிரியும் நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்துடாதீங்க, இன்றைய நற்செய்தி வாசகம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. விடுதலை பயணம் அதிகாரம் 24 இறை வாக்குகள் 3 முதல் 8. எக்ஸோடஸ் chapter 24 verses 3 to 8. Response reading, today's response reading, Psalms 116 12 to 18. திருப்பாடல் பதிலுரை பாடல் திருப்பாடல் 116 இறை வாக்குகள் 12 இருந்து 18 வரைக்கும். இன்றைக்கு இரண்டாம் வாசகம், செகண்ட் ரீடிங், Hebrew chapter 9 verses 11 to 15. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9 இருந்து 15. பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடுகள் இரத்தத்தின் வழியாய் மீட்பு, புதிய ஏற்பாட்டில இன்றைக்கு நமக்கு இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு, அதை விட இது விலையேற பெற்றது என்று பவுல் 2ஆம் வாசகத்தில் உரைக்கின்றார். படிங்க. இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வாக்குகள் 12 முதல் 26 வரை. சென்ட் மார்க் chapter 14 verses 12 to 26. புதிய உடன்படிக்கையின் அடையாளம், the new covenant. இதற்கு உதவியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் புத்தகம் அதிகாரம் 11 26 கடைசி வரைக்கும். Coordinate to this verses, the first book of Corinthians chapter 11 verses 26 till end of that chapter. Read, renew yourself, become a good Christian and witness to Jesus. நண்பர்களே மக்களே, படிங்க. படித்து ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பமாக உங்க வீட்டில ஆண்டவருக்கு என்று இடத்தை ரெடி பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு ஆண்டவர் வருவார், உன் குடும்பத்தை காப்பார், உங்களோடு கூட இருப்பார். உங்க வீட்டில மேல போட்டோ கீழே டிவி மாத்திடுங்க. ஆண்டவர் வரமாட்டார். டிவியில வருதெல்லாம் பார்க்குவீங்க, மேல இருக்கிற ஆண்டவரையும் வழிபட்டுக்குவீங்க. இருக்கக்கூடாது. ஒரு சுவராவது உன் வீட்டில் ஆண்டவருக்கு என்று வையுங்கள். அந்த ஆண்டவர் உங்களை காக்க உங்க நடுவில் இருப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சி யூடியூபில் உண்டு, பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பலருக்கு அனுப்பி கொடுங்க, ஸ்டேட்டஸ்ல போடுங்க. அது போதும். இறைவன் உங்களையும் உங்க வீட்டாரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திப்போம். இறைவன் தாமே
உங்களை ஆஸ்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.